இப்போது இந்த வாக்கியத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மூளை ஒரு நொடியில் 11 மில்லியன் தகவல்களை செயலாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதில் வெறும் 40 மட்டுமே உணர்கிறீர்கள். மீதியெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. உங்கள் இதயத் துடிப்பு, உங்கள் சுவாசம், உங்கள் உடல் வெப்பநிலை, உங்கள் கண்களின் அசைவு, உங்கள் செரிமான அமைப்பு, உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம், இவையெல்லாம் உங்கள் மூளை தானாகவே கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு முடிவும் எடுக்கவில்லை, ஒரு உத்தரவும் கொடுக்கவில்லை. எல்லாம் தானாக நடக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இன்றைய எபிசோடில் மனித மூளையின் மிகவும் ஆச்சரியமான இரகசியங்களை நாம் ஆராயப் போகிறோம். விஞ்ஞானம் உறுதிப்படுத்துமானால் இன்னும் முழுமையாக விளக்க முடியாத உண்மைகள். இந்த எபிசோட் முடியும் போது உங்கள் சொந்த மூளையை பற்றி நீங்கள் வேறுவிதமாக யோசிப்பீர்கள். முதலில் சில எண்களை பார்ப்போம். மனித மூளையின் எடை சுமார் 1.4 கிலோகிராம். உங்கள் உடல் எடையில் வெறும் 2%. ஆனால் இந்த சிறிய உறுப்பு உங்கள் உடலின் மொத்த ஆற்றலில் 20% பயன்படுத்துகிறது. அதாவது நீங்கள் சாப்பிடும் ஒவ்வொரு 5 கலோரிகளிலும் ஒன்று நேரடியாக மூளைக்குச் செல்கிறது. இது ஏன் முக்கியம்? ஏனென்றால் பரிணாம வளர்ச்சியில் ஒரு உறுப்பு இவ்வளவு ஆற்றலை பயன்படுத்துவது அசாதாரணமானது. இயற்கை பொதுவாக ஆற்றலை வீணடிக்காது. ஒரு உறுப்பு அதிக ஆற்றலை பயன்படுத்தினால் அது உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானது என்று அர்த்தம். உங்கள் மூளை இவ்வளவு ஆற்றலை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக வேலை செய்கிறது. உங்கள் மூளையில் சுமார் 86 பில்லியன் நியூரான்கள் இருக்கின்றன. இந்த எண்ணை கொஞ்சம் புரிந்து கொள்வோம். நீங்கள் ஒரு நொடிக்கு ஒரு நியூரானை எண்ணினால் 86 பில்லியன் நியூரான்களை எண்ண முடிக்க 700 ஆண்டுகள் ஆகும். ஒவ்வொரு நியூரானும் சுமார் 7,000 மற்ற நியூரான்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்புகளின் மொத்த எண்ணிக்கை 600 டிரில்லியன். இதை இன்னொரு விதமாகச் சொல்வோம். நமது பால்வெளி மண்டலத்தில் சுமார் 200 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. உங்கள் மூளையில் உள்ள இணைப்புகள் இதைவிட 3,000 மடங்கு அதிகம். ஒரு கணினி இந்த அளவு இணைப்புகளை உருவகப்படுத்த முயன்றால் அதற்கு ஒரு அணுமின் நிலையத்தின் மின்சாரம் தேவைப்படும். மெகாவாட்கள் அளவு மின்சாரம். ஆனால் உங்கள் மூளை இதை செய்ய எவ்வளவு ஆற்றல் பயன்படுத்துகிறது? வெறும் 20 வாட். ஒரு மங்கலான மின்விளக்கின் ஆற்றல். ஒரு வாழைப்பழத்தின் கலோரிகள் போதுமானது. இது இன்றைய அறிவியலால் விளக்க முடியாத ஒரு அதிசயம். இப்போது மூளையின் மிக ஆச்சரியமான திறனை பார்ப்போம். நியூரோபிளாஸ்டிசிட்டி. இதன் அர்த்தம் என்ன? உங்கள் மூளை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. ஒரு கணினி தன் வன்பொருளை மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் மூளைதன் உடல் அமைப்பையே மாற்றிக்கொள்ளும். 1990ஆம் ஆண்டு வரை விஞ்ஞானிகள் நம்பிய ஒரு கோட்பாடு இருந்தது. வளர்ந்த மூளை மாறாது என்பது. குழந்தை பருவத்தில் மூளை வளர்ந்து வயதான பிறகு மெதுவாக சிதையும் என்று நம்பினார்கள். நூற்றாண்டுகளாக இதை மருத்துவ பாடப்புத்தகங்கள் கற்பித்தன. இது முற்றிலும் தவறு என்று நிரூபிக்கப்பட்டது. லண்டன் நகரத்தில் ஒரு புகழ்பெற்ற ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. லண்டனில் டாக்ஸி ஓட்டுநராக வேலை செய்வது மிகவும் கடினம். 25,000 தெருக்களையும் ஆயிரக்கணக்கான இடங்களையும் மனப்பாடம் செய்ய வேண்டும். இதற்கு தி நாலேஜ் என்ற தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இது 3 முதல் 4 ஆண்டுகள் படிக்க வேண்டிய ஒரு தேர்வு. இந்த ஓட்டுநர்களின் மூளையை ஸ்கேன் செய்த போது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை கண்டனர். அவர்களின் ஹிப்போ கேம்பஸ் நினைவாற்றல் மற்றும் வழிகாட்டுதலுக்கு பொறுப்பான பகுதி சாதாரண மனிதர்களை விட கணிசமாக பெரியதாக இருந்தது. மேலும் ஓட்டுநர் எவ்வளவு ஆண்டுகள் பணியாற்றினாரோ அவ்வளவு பெரிய ஹிப்போ கேம்பஸ். 20 ஆண்டுகள் பணியாற்றிய ஓட்டுநரின் ஹிப்போ கேம்பஸ் புதிதாக சேர்ந்த ஓட்டுநரின் அளவை விட மிகவும் பெரியதாக இருந்தது. இதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது.
நீங்கள் ஒரு திறனை தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது உங்கள் மூளை அந்த பகுதியை உடல் ரீதியாக பெரிதாக்குகிறது. புதிய நியூரான் இணைப்புகள் உருவாகின்றன. பழைய இணைப்புகள் வலுவடைகின்றன. உங்கள் மூளை ஒரு தசை போல் பயிற்சி செய்தால் வளரும். இது எந்த வயதிலும் சாத்தியம். 60 வயதிலும் 70 வயதிலும் மூளை புதிய இணைப்புகளை உருவாக்கும். இது ஒரு அற்புதமான செய்தி. ஆனால் மூளையின் மிகவும் புரியாத பகுதி இதுவல்ல. விஞ்ஞானிகளை இன்றும் குழப்பும் விஷயம் நனவற்ற மனம். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் 95% உங்கள் நனவு மனதால் எடுக்கப்படவில்லை. அவை நனவற்ற மனதால் எடுக்கப்படுகின்றன. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் காலையில் எழுந்து பல் தேய்க்கிறீர்கள், காரை ஓட்டுகிறீர்கள், சாப்பிடுகிறீர்கள், நடக்கிறீர்கள். இவை எல்லாவற்றையும் நீங்கள் உணர்வுபூர்வமாக யோசித்து செய்வதில்லை. உங்கள் மூளை தானாகவே செய்கிறது. ஆனால் இது சிறிய விஷயங்களில் மட்டும் நடப்பதில்லை. 2008 ஜான் டிலன் ஹான்ஸ் என்ற நரம்பியல் விஞ்ஞானி ஒரு ஆராய்ச்சி நடத்தினார். பங்கேற்பாளர்களை எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனரில் வைத்து ஒரு பொத்தானை அழுத்தச் சொன்னார். இடது அல்லது வலது அவர்கள் விருப்பம். மிகவும் எளிமையான ஒரு தேர்வு. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது அதிர்ச்சி அளித்தது. பங்கேற்பாளர் தான் முடிவெடுத்ததாக உணர்வதற்கு 7 நொடிகளுக்கு முன்பே மூளையின் செயல்பாடு அந்த முடிவை ஏற்கனவே காட்டியது. இதை மீண்டும் யோசியுங்கள். 7 நொடிகள். நீங்கள் நான் இடது பக்கம் அழுத்துவேன் என்று நினைப்பதற்கு 7 நொடிகளுக்கு முன்பே உங்கள் மூளை ஏற்கனவே அந்த முடிவை எடுத்துவிட்டது. நீங்கள் முடிவெடுக்கவில்லை, உங்கள் மூளை முடிவெடுத்தது. நீங்கள் அதை உணர்ந்தீர்கள், அவ்வளவுதான். இது சுதந்திர சித்தம் என்ற கருத்தாக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குகிறது. இது இன்றும் தத்துவ உலகில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்போது நினைவாற்றலைப் பார்ப்போம். உங்கள் மூளையின் சேமிப்பு திறன் சுமார் 2.5 பெட்டாபைட்கள். இது எவ்வளவு? தொடர்ந்து 300 ஆண்டுகள் ஒரு டிவி சேனலை பதிவு செய்யும் அளவு, அல்லது 500 கோடி புத்தகங்களை சேமிக்கும் அளவு. இன்றைய மிக சக்தி வாய்ந்த கணினிகளும் இந்த அளவு தகவலை இவ்வளவு சிறிய இடத்தில் சேமிக்க முடியாது. ஆனால் உங்கள் நினைவுகள் ஒரு கணினியின் ஹார்ட் டிரைவ் போல் சேமிக்கப்படவில்லை. இங்குதான் விஷயம் சுவாரஸ்யமாகிறது. ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு நினைவை நினைவுக்கு கொண்டு வரும்போது உங்கள் மூளை அதை மீண்டும் உருவாக்குகிறது. அது ஒரு பதிவை திரும்ப போட்டு பார்ப்பது போல் அல்ல. ஒவ்வொரு முறையும் புதிதாக கட்டமைக்கப்படுகிறது. ஒரு புத்தகத்தை படிப்பது போல் அல்ல. ஒவ்வொரு முறையும் புத்தகத்தை மீண்டும் எழுதுவது போல். இதனால் என்ன நடக்கிறது? ஒவ்வொரு முறையும் நினைவு சிறிது மாறுகிறது. சிறிய விவரங்கள் மாறும், உணர்வுகள் மாறும், சில பகுதிகள் மறைந்துவிடும், வேறு சில பகுதிகள் சேர்க்கப்படும். உங்கள் மிகவும் தெளிவான நினைவுகள் கூட. உங்கள் திருமணம், உங்கள் முதல் வேலை, உங்கள் பள்ளி நாட்கள், உங்கள் குழந்தை பருவத்தின் மிக முக்கியமான தருணங்கள், இவையெல்லாம் ஒவ்வொரு முறையும் சிறிது மாற்றப்பட்ட பதிப்புகள். நீங்கள் நினைவுக்கு கொண்டு வரும் ஒவ்வொரு முறையும் அந்த நினைவு கொஞ்சம் மாறுகிறது. எலிசபெத் லோஃப்டஸ் என்ற உளவியல் ஆராய்ச்சியாளர் இதை நிரூபித்தார். அவர் ஒரு அதிர்ச்சியான ஆராய்ச்சி செய்தார். மக்களிடம் போலியான குழந்தை பருவ நினைவுகளை நம்ப வைக்க முடியும் என்று அவர் காட்டினார். உதாரணமாக, நீங்கள் 5 வயதில் ஒரு கடையில் தொலைந்து போனீர்கள் என்று குடும்ப உறுப்பினர்கள் மூலம் சொல்ல வைத்தார். ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை என்றாலும் திரும்ப திரும்ப கூறினால் மூளை அதை உண்மையான நினைவாக ஏற்றுக்கொள்ளும். ஆராய்ச்சியில் பங்கேற்றவர்களில் 25% பேர் இந்த போலி நினைவை முழுமையாக நம்பினார்கள். அவர்கள் அந்த நிகழ்வின் விவரங்களை கூட சொன்னார்கள். கடையின் நிறம், அந்த நாளின் வானிலை போன்றவை. உண்மையில் எதுவும் நடக்கவே இல்லை. மூளையின் மற்றொரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு கண்ணாடி நியூரான்கள். 1990களில் இத்தாலிய நரம்பியல் விஞ்ஞானி ஜாகோமோ ரிசோலட்டி இதை கண்டுபிடித்தார். இது ஒரு எதிர்பாராத கண்டுபிடிப்பு. அவர்கள் வேறு ஒன்றை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் தற்செயலாக ஒரு புரட்சிகரமான உண்மையை கண்டுபிடித்தார்கள். ஒரு குரங்கின் மூளையை கண்காணித்தபோது குரங்கு ஒரு வேர்க்கடலையை எடுத்தபோது மூளையின் குறிப்பிட்ட பகுதி செயல்பட்டது. இது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆச்சரியமான விஷயம், ஆராய்ச்சியாளர் ஒரு வேர்க்கடலையை எடுப்பதை குரங்கு பார்த்தபோதும் அதே மூளை பகுதி செயல்பட்டது. குரங்கு ஒன்றும் செய்யவில்லை, ஒரு விரலையும் அசைக்கவில்லை, வெறுமனே பார்த்தது. ஆனால் மூளை செய்வது போலவே செயல்பட்டது. இதுதான் கண்ணாடி நியூரான்கள். மற்றவர்கள் செய்வதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மூளை நீங்களே செய்வது போல் செயல்படுகிறது. இதனால்தான் திரைப்படத்தில் யாரோ அடிபடும்போது நீங்கள் சுருங்குகிறீர்கள். இதனால்தான் யாரோ சாப்பிடுவதை பார்த்தால் உங்களுக்கு பசிக்கிறது. இதனால்தான் யாரோ கொட்டாவி விடும்போது நீங்களும் கொட்டாவி விடுகிறீர்கள். இது பரிவு புரிதல் கற்றல் ஆகியவற்றின் நரம்பியல் அடிப்படை. சில விஞ்ஞானிகள் இதை மனித நாகரிகத்தின் அடித்தளம் என்றே சொல்கிறார்கள். இப்போது ஒரு பிரபலமான புராணத்தை அழிப்போம். மனிதர்கள் மூளையின் 10% மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இதை நீங்கள் திரைப்படங்களில் கேட்டிருக்கலாம், புத்தகங்களில் படித்திருக்கலாம், நண்பர்கள் சொல்லியிருக்கலாம். இது முற்றிலும் தவறு. எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் தெளிவாக காட்டுகின்றன. 24 மணி நேரத்தில் மூளையின் 100% செயல்படுகிறது. வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு பகுதிகள் செயல்படுகின்றன. நீங்கள் பேசும்போது ஒரு பகுதி செயல்படும். நீங்கள் நடக்கும்போது வேறு ஒரு பகுதி செயல்படும். நீங்கள் கனவு காணும்போது வேறு ஒரு பகுதி செயல்படும். ஆனால் பயன்படுத்தப்படாத பகுதி என்று எதுவும் இல்லை. இந்த புராணம் எங்கிருந்து வந்தது? 1900களின் தொடக்கத்தில் வில்லியம் ஜேம்ஸ் என்ற உளவியலாளர் மனிதர்கள் தங்கள் மூளையின் திறனில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்று எழுதினார். இது ஒரு ஊக்கமளிக்கும் கருத்தாகச் சொல்லப்பட்டது. நீங்கள் இன்னும் வளர முடியும் என்ற பொருளில். ஆனால் காலப்போக்கில் இது 10% என்று மாறியது. ஹாலிவுட் திரைப்படங்கள் இதை மேலும் பிரபலமாக்கின. உண்மை என்னவென்றால் உங்கள் மூளை 100% செயல்படுகிறது. ஆனால் அதன் திறனை நீங்கள் எவ்வளவு திறம்பட பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்கள் கையில் உள்ளது. புதிய மொழிகள் கற்பது, புதிய திறன்களை பயிற்சி செய்வது, படிப்பது, சிந்திப்பது, இவையெல்லாம் உங்கள் மூளையை வலுவாக்கும். அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போது சுருக்கமாகச் சொல்வோம். இன்று நாம் கற்ற 6 முக்கியமான உண்மைகள். 1. உங்கள் மூளை ஒரு நொடியில் 11 மில்லியன் தகவல்களை செயலாக்குகிறது. ஆனால் நீங்கள் 40 மட்டுமே உணர்கிறீர்கள். 2. 86 பில்லியன் நியூரான்கள், 600 ட்ரில்லியன் இணைப்புகள். இவையெல்லாம் ஒரு வாழைப்பழத்தின் ஆற்றலில் இயங்குகின்றன. 3. உங்கள் மூளை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். எந்த வயதிலும் வளரும். 4. உங்கள் முடிவுகளில் 95% நனவற்ற மனதால் எடுக்கப்படுகின்றன. நீங்கள் முடிவெடுப்பதாக நினைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மூளை 7 நொடிகளுக்கு முன்பே முடிவெடுத்துவிட்டது. 5. உங்கள் நினைவுகள் ஒவ்வொரு முறையும் மீண்டும் கட்டமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நினைவும் சிறிது மாறுகிறது. 6. 10% என்பது ஒரு புராணம். உங்கள் மூளை 100% செயல்படுகிறது. இவையெல்லாம் விஞ்ஞானம் நிரூபித்த உண்மைகள். ஆனால் இன்றும் விஞ்ஞானிகள் ஒன்றை ஒப்புக்கொள்கிறார்கள். நாம் மூளையைப் பற்றி அறிந்திருப்பது தெரியாததில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. மூளை இன்னும் பல ரகசியங்களை வைத்திருக்கிறது. அவற்றை ஒவ்வொன்றாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். ஒவ்வொரு வாரமும் தெரியாத உண்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த எபிசோடில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு நாகரிகத்தை பற்றி பேசப் போகிறோம். சிந்துவெளி நாகரிகம். உலகின் மிகவும் நவீனமான நகரங்கள் இந்தியாவில் இருந்தன. பின்னர் திடீரென மறைந்தன. யாருக்கும் தெரியாது ஏன். இந்த வீடியோ கல்வி மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக மட்டுமே.
மருத்துவ அல்லது உளவியல் ஆலோசனைக்கு தகுதி வாய்ந்த நிபுணரை அணுகவும்.